அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் திருப்பெரும்புதூர், மாங்காடு, குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. திருப்பெரும்புதூரை ஒட்டியுள்ள சுங்குவார் சத்திரம், வல்லம், தெரேசாபுரம், பிள்ளைச்சத்திரம், மதுரமங்கலம், செட்டிப்பேடு, தண்டலம், மணிமங்கலம், சோமங்கலம், படப்பை, ஒரக்கடம் என அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர் மழை காரணமாக நீர்நிலைகளுக்கு தண்ணீர் அதிகம் வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. மதுராந்தகம், செய்யூர், அச்சரப்பாக்கம், சோத்துப்பாக்கம், கருங்குழி, கடப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. தொடர் மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர் மழை பெய்தது. தியாகதுர்கம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறு வாகனத்தை இயக்கி செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சிற்றாறு அணை பகுதியில் 55 மில்லிமீட்டரும், திற்பரப்பு பகுதியில் 48 மில்லிமீட்டரும், பெருஞ்சாணி பகுதியில் 47 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் மாவட்டத்தில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. குமரி மாவட்டத்தில் உள்ள பாசன குளங்கள் அனைத்தும் நிரம்பி நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் 41.71 அடியாகவும், 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 64.04 அடியாகவும் உள்ளது. பெருஞ்சாணி அணையில் இருந்து விவசாயத்திற்காக வினாடிக்கு 25 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் முழுவதும் இரவு முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. அரியலூர், ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், செந்துறை உள்ளிட்ட மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் இரவில் இருந்து தொடர் மழை பெய்து வருகிறது. அங்கு டெல்டா பகுதியான தா, பழூர் மற்றும் திருமானூர் பகுதிகளிலும் கனமழை தொடர்கிறது. இதனால் ஆறுகள், கால்வாய்களில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மின்வாரிய ஊழியர்கள் மின் வழித்தடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த 36 மணி நேரத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தீயணைப்பு மற்றும் பேரிடர் குழுவினர் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அரியலூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. திருவையாறு, கும்பகோணம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தில் 17 சென்டிமீட்டரும், மண்டபத்தில் 14 சென்டிமீட்டரும் மிக கனமழை பதிவாகியுள்ளது. இதேபோல் பாம்பனில் 11 சென்டிமீட்டர், ராமேஸ்வரத்தில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்டம் முழுவதும் மிதமான மழை பெய்து வருகிறது. இன்று காலை நிலவரப்படி மாவட்டம் முழுவதும் 84.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக சூரங்குடியில் 15 மில்லிமீட்டர் மழையும், கழுகுமலை, கயத்தார், கடம்பூரில் 9 மில்லிமீட்டர், வைப்பாரில் 7 மில்லிமீட்டர், விளாத்திக்குளத்தில் 6 மில்லிமீட்டர், தூத்துக்குடியில் 3 மில்லிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தற்போது வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.